விருச்சிகம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் சுக்கிரன் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிப்பதால் ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் துல்லியமாக இந்த உரையில் காணலாம். 9 கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக் கொடுப்பதோடு உங்களுடைய ஆசைகளையும் பண தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தற்போது மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பண கஷ்டங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுக்கு இந்த தருணத்தில் பண வரவுகள் லாபத்தின் மூலமாக சரளமாக ஏற்பட்டு அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உச்சபலம் பெற்று மீனம் ராசியில் குரு பகவானின் வீட்டில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணிப்பது என்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சுக்கிர உச்ச பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது. விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குருவின் வீட்டில் உச்சபலம் பெறுவது என்பது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் நிச்சயமாகவே அமைகிறது. 9 கிரகங்களிலேயே உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பணக்காரகரான சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் திகழ்கிறார். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக தான் அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமே இல்லாத கிரகமான பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குரு பகவான் மிதுனம் ராசியில் அமர்ந்து கொண்டு மீனம் ராசியை தன்னுடைய சுப பார்வையால் பார்த்து, அதாவது உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்த்து மேலும் பலமுள்ளவராக மாற்றி அமைப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நண்பராக உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே இந்த சுக்கிர உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வாரி வழங்குகிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள், காரிய தாமதங்கள், சிக்கல்கள், தடைகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுக்கிரன் அடித்து நொறுக்கி நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் திட்டமிடுவதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான காரிய தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் முழுவதுமாக விலகி முன்னேற்றங்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த சுக்கிர உச்ச பயிற்சி காலகட்டம் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் இன்னும் 5 மாதங்களுக்கு உச்ச நிலையிலும் நேர்கதியிலும் வக்கர நிலையிலும் சஞ்சரித்துக் கொண்டு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். விரைவில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அவருடன் சேர்க்கை பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சூரியன், புதன் போன்ற பல கிரக நிலைகள் மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று கிரக கூட்டு யோக பலன்களை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார்கள். எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்திகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கின்றன. நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி மீனம் ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனிக்கு வீடு கொடுத்த நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிதுனம் ராசியில் அமர்ந்து கொண்டு மீனம் ராசியை பார்த்து, அதாவது தன்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனையும் சனியையும் பார்த்து பலப்படுத்துவதால் சுக்கிரனின் உச்ச பெயர்ச்சி காலகட்டம், சுக்கிரனின் 5ஆம் இடத்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்து பயண காலகட்டமான இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு அதீதமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள், கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு குடும்ப உறவுகள் பலப்படும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான குடும்ப பிரச்சனைகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த காலகட்டத்தை உச்சம் பலம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். உங்களின் குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தை பார்க்கின்ற போது அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில்வதற்கும் வெளிநாட்டில் வேலை புரிவதற்கும் வியாபாரம் மற்றும் தொழில் புரிவதற்கும் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரனின் உச்சபலம் பெற்ற சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், ஆசைகள், அபிலாசைகள் என எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூர்ணமாக பூர்த்தியாகும் என்பதில் துளியளவான மாற்று கருத்தும் இல்லை. கல்யாணம், காதுகுத்து, புதுமனை புகுதல், வளைகாப்பு போன்ற பல விதங்களான சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு துளியளவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சனி போன்ற கிரக நிலைகளோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான
அமோகமான அபாரமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சக்திகளையும் ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உச்சபலம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர்கள், சக ஊழியர்களிடம் ஆதரவு உங்களுக்கு அதீதமாக கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மட்டுமில்லாமல் மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் உங்களை தானாகவே தேடி வரும். உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் அதீதமாக கிடைக்கும். உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் உத்தியோகத்தில் உயரும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில், நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பிரம்மாண்டமான, அதிரடியான, அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக, தித்திப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்ற நிலையில் பல கிரகங்களோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவின் வீடான மீனம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை நீங்கள் நிறைந்து பெற முடியும். எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பண வரவுகள் என்பது லாபத்தின் மூலமாக பிரம்மாண்டமாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளிடம் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்து லாபகரமாக அமையும். இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் கூட இந்த காலகட்டத்தில் லாபகரமாக மாறும். கலைத்துறைக்கும் அரசியல் துறைக்கும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் முழுமையான சுபகிரகமான குருவின் வீட்டில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளை மனதில் கொண்டு தற்போது உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பிரச்சனைகள் முழுவதுமாக உடைத்தெறியப்பட்டு முன்னேற்றங்களை அதீதமாக பெற முடியும். அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த பல விதங்களான நெருக்கடிகள், தடைகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளாகவும் முன்னேற்றங்களாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பல கிரகங்களோடு சேர்க்கை பெற்று உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த சுக்கிர உச்ச பெயர்ச்சி காலகட்டம் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்துள்ளது. படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கல்வி ரீதியான விஷயங்களில் அற்புதமான, அருமையான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. விவசாய துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமைகிறது. சுக்கிரன் உச்சபலம் பெற்று பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அமோகமான நன்மைகளும் பண வரவுகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது உறுதி. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிர உச்ச பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுடைய பணப்பெட்டியில் பணம் நிறைந்து வழியும். உங்கள் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான அற்புதமான, அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை லாபகரமாக விற்பனை செய்து புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் எதிர்பாராத விதத்தில், ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வருமானங்கள் அபரிவிதமாக, பிரம்மாண்டமாக, அதிரடியாக பல மடங்கு உயர்வதற்கான யோகங்களை பணக்காரகரான சுக்கிரன் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றுவதன் காரணமாக கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தை விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ராஜயோக காலகட்டமாக, பணவரவுகள் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் என்பதில் துளியளவான ஐயமும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு திரிகோணஸ்தானமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்குள் சுக்கிரன் உச்சபலத்துடன் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு போன்ற நீதிமன்ற வழக்குகள், உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள், சங்கடங்கள், கஷ்ட நஷ்டங்கள், நெருக்கடிகள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், இனிமை, குடும்பத்தில் குதூகூலம் அதிகரிக்கும். சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வுகள், அதாவது இமாலய அளவிற்கான உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். இன்னும் சொல்ல போனால் 5ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் காதல் காரகன் என்பதால் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் திருமணம் கைகூடி வருவதற்கான அற்புதமான, அருமையான யோகங்கள் உண்டு. காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின், பெரியோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணமும் உண்டாவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை பேர் இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி தம்பதிகளுக்கு நல்ல அற்புதமான, அருமையான குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து சுக்கிரனின் உச்ச சஞ்சார நிலை உங்களுக்கு உறுதி செய்கிறது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார். இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இவ்வாறான இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு இடமான 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பயணிப்பது மட்டுமில்லாமல் அங்கு உச்சபலம் பெற்று குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான, அருமையான எவரெஸ்ட் உயரத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும். நீங்கள் ஆசைப்படுவதை விட நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அற்புதமான, அருமையான, பிரம்மாண்டமான பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை, உயர்வை உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும்.
விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் சுக்கிரன் உங்களுக்கு அபரிவிதமாக அதீதமாக அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கூட லாபங்களும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த உங்களுடைய குடும்ப வருமானம் என்பது பன்மடங்கு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார்கள் உறவினர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை பலப்பட்டு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அபரிவிதமான மகிழ்ச்சிகளையும் அள்ளி கொடுப்பார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்திற்கான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் அபரிவிதமான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளவும் கெடுபலங்களை அடித்து நொறுக்கவும் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு அர்ச்சனைகளை செய்து வழிபடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பனிபோல் கரைந்து ஓடிவிடும்.